வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவியில் கடைசியாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணும். அதில் தான் சுவையை அதிகப்படுத்தும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கடாயை வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போடலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. நான் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா சிவக்க வதக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா சிவக்கணும். வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். டைம் இல்லாத சமயத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சால் திரும்ப திரும்ப இப்படி தான் செய்வீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். வெங்காயத்துக்களவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடலாம். சீக்கிரம் செவந்துடும். உப்பு போட்டோமா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த உப்பு இழுத்துக்குன்னு சொல்லுவாங்க. இதான் குயிக்காக செவந்துருச்சு பாருங்கள். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கிளறணும். இதுக்கு அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். சமைக்க தெரியாத குழந்தைக்கு கூட இதை கற்றுக்கலாம். ஈஸியாக செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கனை எல்லாம் போட்டாச்சு. நல்லா சுருள வதங்கட்டும். சிக்கன்லேயே தண்ணி விடும். நல்லா கிளறி விடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். நல்லா சுருள வதங்கிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. மூடி போட்டு 5 நிமிஷம் விடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுருள வதங்கிடுச்சு. தேவையான மசாலா பொடி போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா பொடி தான். சிக்கன் மசாலா 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மசாலாங்களை போட்டு நல்லா கிளறி விடலாம். நான் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சமையலே தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செய்யலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். எல்லா சமையலுக்குமே உப்பு மட்டும் எப்பயும் கவனமாக போடணும். அதிகமாக போனால் டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சமாக போட்டால் பத்தலைனா கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி போதும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக விடலாம். நல்லா வெந்த பின்னாடி இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாம். சிம்பிள் தான், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நான் இடையில 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி மூடினேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸில் போட்டுடலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். தயிர் நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிராக இருக்கணும். 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய ஸ்பூன்லேயே 3 ஸ்பூன் ஊற்றுறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் வீடியோ முழுசும் செம்ம டேஸ்டின்றேன். நிஜமாகவே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். தயிர் ஊற்றி நல்லா கிளறி விடலாம். ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிராக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மூடி போட்டு 2 நிமிஷம் விடலாம். அதிக நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. 2 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு கிளறி விடலாம். வித்தியாசமான டேஸ்ட்டில் அட்டகாசமாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக டேஸ்டியாக எல்லோரும் செய்யக்கூடிய சமையலை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். சகாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.